ஹலோ யார்ப்பா நடு ரோட்டில் வண்டி நிறுத்தி வச்சிருக்கிறது? அடிக்கிற வெயிலில் இந்த இடத்துல வண்டி நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா உருகி வெறும் எலும்பு மட்டும்தான் ஏன் மிஞ்சும். யார்ப்பா அது ஒரு நடு ரோட்டில் சொல்ல சொல்ல? குயின் க்ரீக் அரிசோனா, அங்கே தாங்க நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ காலங்காட்டையும் எழுந்திரிச்சு கிளம்பி அந்த மலை அடிவாரத்தை நோக்கி போயிட்டுருந்தேன். 7 மணிக்கே கிளம்பி இந்த மலை அடிவாரத்துக்கிட்ட வந்தேன். குயின் க்ரீக் அரிசோனா அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து ராக் பாயிண்ட் காஃபி கார்ப்பரேஷன் அதுக்கிட்ட தான் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் ஷோ நடக்குது, கிளாசிக் கார் ஷோ. கலர் கலரான கார் ஷோக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்பி GT 500 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கார்வே. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஓனர்ஸ் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நம்மளுடைய ஆக்சுவல் கிளாசிக் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம், சில கார்ஸ்லாம் வந்து முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பானட், இங்கே ஹூடுன்னு சொல்லுவாங்க. சரி அப்படியே ஒரு காராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லா காரை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுக்க முடியல, முடிஞ்ச வரை கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வோல்க்ஸ்வாகன் பஸ்ஸு. இது வந்து 1950s ரொம்ப பாப்புலர் ஃபேமிலி ட்ராவல்காக. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு F100 ட்ரக்கு நிற்கிது. நம்ம ஒரு குட்டியான மாதிரி இருக்குது. நான் மெயினாக இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கார், இந்த ஃபாஸ்ட் கார்ஸ்லாம் தான். ஸோ இங்கே ஒரு ஷெவி நிற்கிது. காருக்கு பேசிக்காக என்னென்னங்க வேணும்? டயரு, கண்ணாடி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லைங்க. இந்த பவர்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ்லாம் வந்து எப்படி இவ்வளோ வேகமாக போகுது, அதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத பேசிக் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊர் போலோ மாதிரி ஒரு கார் நின்றுருக்கு பாருங்க, பேர் வந்து கோல்ஃபிங்க. அது மாடலாக வச்சு தான் நம்ம ஊர்லேயே வந்து இந்த போலோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட சேம் லுக்கு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காரை வந்து இந்த ஆஃப் ரோடர் ட்ரக் மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு காரு. இந்த காரில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட பெயிண்ட்டு தாங்க. ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரன்னு ஒரு லுக்கு கொடுக்கும் பாருங்கள். அதை வந்து இந்த ஓனரே வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு. தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னும் சொல்லிட்டு சொன்னார். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்து இதெல்லாம் செட் பண்ணியிருக்காரு. இந்த வண்டியோட என்ஜினை பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இது ஏன் அப்படின்னா வோல்க்ஸ்வாகன் பீட்டில் வந்து ரொம்ப பாப்புலர். எதுக்குன்னா இதோட என்ஜின் எல்லாமே வந்து ஏர் கூல்டு என்ஜின், லிக்விட் கூலண்ட் யூஸ் பண்ணி இன்ஜினை கூல் பண்ணுறது கிடையாது. இந்த காரோட பேர் வந்து கார்மன் கியா. ஸோ கார்மன் கியான்ற கார் வந்து பார்த்திங்கன்னா வோல்க்ஸ்வாகனால் 1955லேருந்து 1974 வரைக்கும் தயாரிக்கப்பட்டது. நீங்கள் இந்த காரோட ஃபினிஷ் பார்க்கலாம். அவர் பெயிண்ட்டே பண்ணல, இந்த கிளாசிக் லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுருக்காரு. ஸோ இதில் ரொம்ப இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் இவர் பண்ணல. பட் காரோட லுக் பாருங்கள். இது மோர் வந்து கம்ஃபர்ட் ரிலேட்டட் காரு பர்ஃபார்மன்ஸை விட. ஸோ இது வேகமாக போகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு 130லேருந்து 145 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகும். ஸோ அடுத்து நம்ம இன்னொரு பீட்டில் பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தாலும் ஒரே பீட்டில்னு இருக்குது. என்ன தான் அந்த பீட்டில் அப்படின்னு பார்த்தா, இந்த பீட்டில் தான் வந்து உலகத்திலேயே ரொம்ப நாளாக ப்ரொடியூஸ் பண்ண காரு. கிட்டத்தட்ட 65 வருஷம், 1938லேருந்து 2003 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜினில் 1915 சிசின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏன் 1915 சிசின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கார் வந்து ஜெர்மன் மேக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கியூபிக் சென்டிமீட்டர், நம்மள மாதிரி மெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது. அமெரிக்கன் கார்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கியூபிக் இன்ச்சஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு மஸ்டாங்கோட ஸ்பெசிஃபிகேஷனோ இல்லை ஒரு கார்வேரோட ஸ்பெசிஃபிகேஷனோ கேட்டோன்னா அவன் 400, 500, 700 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 1915 சிசி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த சிசின்றது என்னன்னு பார்த்தா 16.38 டைம்ஸ் வந்து ஒரு இன்ச்சை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ 1915 வந்து 16.38ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் டைப் வேல்யூ கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ நம்ம பார்த்தோம், இன்ஜின் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுருந்தான்.
அப்போ பெட்டியெல்லாம் எங்கடா வைக்கிறது நானு? அப்படின்னு பார்த்தா, முன்னாடி வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டில் ஒண்ணு குடுத்துருக்கான். ஸோ லாக் பண்றது. ஹார்ன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல. நம்ம ஆட்டோ ஹார்ன் மாரி இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஓனர்ஸ் வந்து உட்காந்து இந்த கார பத்தி கேட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக போட்டிருந்த சீட்ஸு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹார்ஸ் பவர், டார்க்கு, கம்ப்ரஷன் ரேஷியோ இதெல்லாம் சேர்ந்து தாங்க உங்களுடைய கார வந்து வேகமா போக வைக்கிறது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறது. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது தான் வந்து நம்ப சிசின்றது பார்த்தோம். அது என்னன்னா, கம்பஷன் சேம்பர்க்குள்ள ஏரும் ஃபியூவலும் மிக்ஸ் ஆகி, ஸ்பார்க் பிளக் மூலியமா இக்னைட் ஆகி, பர்ன் ஆகி, அது வந்து கார வந்து புல் பண்ணும். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் பவர் உங்களுடைய காரு மேக்ஸிமம் ஸ்பீட ரீச் பண்ணுறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹார்ஸ் பவர் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டார்க்கு. ஸோ புல்லிங் கெப்பாசிட்டி. இப்போ கார் மூவ் ஆகுறதுக்கு ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, டார்க் தான் வந்து காரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. அதுக்கடுத்து கம்ப்ரஷன் ரேஷியோ, டயரோட சைஸு, வெஹிக்கிளோட வெயிட்டு அந்த மாதிரி நெறைய இருக்குது. இது நம்ம ஊர்ல ரொம்ப பாப்புலரான மஸ்டாங்கு பிராண்டு, ஃபோர்டோட மேக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இயர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரீசன் வந்து ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எந்த இயர்லாம் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு Corvette Z06 அதுக்கிட்ட வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த காரு சேலு. முன்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சுருந்தாரு ஓனரு. 50th இயர் ஆனிவர்சரி எடிஷன். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, இன்னொரு Corvette Z06 ஒன்று நிறுத்தி வச்சுருந்தாங்க. சிமிலர் மாடல், கிட்டத்தட்ட சிமிலர் கான்ஃபிகரேஷன் தான், கலர் மட்டும் வேறு. ஸோ இங்கேருந்து அடுத்த செக்ஷன் பக்கம் போனோன்னா ஒரு டொயோட்டா ட்ரக்கு நின்றுது. இதுக்கு வந்து பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போன்டியாக் ஃபயர்பேர்டு அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜ் பாருங்கள், ப்ரோ சார்ஜர், சூப்பர் சார்ஜுன்ற பேக்கேஜ் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா பவர், யூஷுவல் இன்ஜினை விட எக்ஸ்ட்ரா பவர் இதுக்கு. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் இருந்தது. இதோடைய மேக் என்னால் பார்க்க முடியல. ஸோ ப்ராபப்ளி ஃபோர்டுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கார் இருக்குது, அதையும் காட்டுறேன் நான். ரெண்டுமே சிமிலராக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாலிபு எஸ்எஸ் ஷெவியோடது. ஸோ இந்த நம்பர் பிளேட்டை பாருங்கள். இந்த மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டே அங்கீகரித்து கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், ஹிஸ்டாரிக் வெஹிக்கிள்ன்றது. ஸோ இதோடைய இன்ஜின் தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்ஜின்லேயே வந்து உங்களுடைய அந்த கியூபிக் இன்ச்சஸ்ன்னு சொன்னால அது பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ 427 போட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் 16.38 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிசி கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு 427 கோப்ரான்னு சொல்லிட்டு 1960s ஷெல்பி அமெரிக்கன் ப்ரொடியூஸ் பண்ணது. இது ஏசி கோப்ரான்ற காரை பேஸ் பண்ணி தான். அது வந்து ஒரு பிரிட்டிஷ் காரு. பட் என்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் 427 கியூபிக் இன்ச் V8 என்ஜின் இது. ஸோ பக்கத்தில் ஒரு ஃபோர்ட் ஜிடி ஒன்று இருந்தது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டொயோட்டாவோடைய பேக் ஸ்டோரி, பின்னாடி கதை. பின்னாடி ஒரு F100 வந்து கட்டி இழுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கு பாடி கிடையாது, வெறும் இன்ஜின் மட்டும் எடுத்துகிட்டு வந்து விற்க இங்கே ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ வெறும் டிஸ்பிளேக்கு மட்டும் வைக்காமல் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க இது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. $23,000 எவ்வளோ தான் பாருங்கள். இது வந்து இந்த ட்ரக்கில் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புய்க் இருந்தது. இதை பார்த்தா ஒரு புய்க் கிராண்ட் நேஷ்னல் மாதிரி இருந்தது. 1980s ரொம்ப பாப்புலரான காரு. அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பினா ஒரு மஸ்டாங் நின்றுட்டு இருந்தது. ஸோ இந்த மஸ்டாங் முன்னாடி பார்த்த மஸ்டாங்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதோடைய ஹெட்லைட்ஸ் பாருங்கள், இங்கே 4 இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் க்ரில்லுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்ன இயர் இந்த மஸ்டாங் வந்தது, இது என்ன மாடல் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டு 250 ட்ரக்கு. யூஷுவலாக பளபளன்னு இல்லாமல் கொஞ்சம் பழசாக இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப பெருமையாக. ஸோ இன்னொரு மஸ்டாங் ஒன்று இங்கே நிற்கிது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதோடைய டெயில் லைட்ஸு. ஸோ டெயில் லைட்ஸ் வந்து மஸ்டாங்க்கு ரொம்ப ரொம்ப யுனிக்கான ஃபீச்சரு. ஸோ இதோடைய டெயில் லைட்ஸ் பாருங்கள். இந்த டெயில் லைட்ஸை வச்சு தான் இது எந்த இயர் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஒரு ஜென்ரேஷன் மஸ்டாங்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டெயில் லைட்ஸு. இது வந்து ஓனர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கேடிலாக், அடுத்து ஒரு நிசான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கேமரா நின்றுட்டுருக்கு. ஐ திங்க் நெக்ஸ்ட் ஒன் கூட வந்து நிசான் தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ரெகுலராக ஓட்டு வந்ததுக்கு. ஸோ இதெல்லாம் கிளாசிக் கார். ஸோ இது பாருங்கள், ஃபார் சேல் போர்டு வச்சுருக்காங்க முன்னாடி. இன்னொரு கேமரா இருக்குது.
கண்டிப்பா அத வந்து யாரோ ஓட்டிட்டு வந்திருக்காங்க. வேற ஒரு கண்டிப்பா ஒரு கிளாசிக் கார் வச்சிருப்பாங்க. ஒரு டொயோட்டோ ஜீப் மாரி ஒண்ணு நிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெவி கிடையாது. வேகன் மாரி இருக்கு. ஷெவ்ரோலே தான் மேக் ஆனா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரா ஒரு ஷெவி கார்வெட் ஒண்ணு நின்னுட்டு இருந்தது. இத பத்தி ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணேன். ஸோ இது எக்ஸாக்ட்லி எந்த இயர் மாடல்னு சொல்லிட்டு கரெக்ட்டான்னு தெரியல பாருங்க. இந்த கலர் சைட்ல இருக்கு பாருங்க. அந்த சில்வர் அண்ட் பிளாக்கு. ஸோ அந்த இது வந்து ஒரு பீரியட்ல மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டெயில் லைட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்தேன். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கிரில் பல்லு மாதிரி இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு சில இயர்ல மட்டும் தான் வந்திருந்தது. ஸோ மீதி இயர்ல வந்து அத ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. கிரைஸ்லரோட ஹெமி, டாட்ஜு, ஜீப்பு எல்லாத்துக்கும் மேக் பண்ற இன்ஜின். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாகுவார். பின்னாடி நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு டைப் ஆர். அப்படியே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு கிளாசிக் காரு ஃபோர்டு டீலக்ஸ் நின்னுட்டு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 1930ஸ் அந்த பீரியட்ல ப்ரொடியூஸ் பண்ண காரு. நீங்க நெறைய படத்துலலாம் இந்த மாரி கார் பார்த்துருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. மோர் கம்ஃபர்ட். அடுத்து ஒரு ஃபெராரி 308 ஜிடிஎஸ் நின்னுட்டு இருந்தது. ஸோ ரேரா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு ஃபெராரியோ, 2 ஃபெராரியோ தான் டோட்டலா நின்னுட்டு இருந்தது இதுல. இன்னொன்னு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு BMW கிடையாது. ஒரு பென்ஸ் கிடையாது. கிளாசிக் கார் லிஸ்ட்ல. அடுத்தது என்னோட ஃபேவரைட் காருங்க. இந்த போன்டியாக் ஃபயர்பேர்டு. ஸோ இது லுக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2, 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போன்டியாக் ஃபயர்பேர்ட் இருந்தது. ஸோ ஒரு ஜிடிஓ இருந்தது. ஸோ இது ஒண்ணு இருக்கு. எனக்கு இந்த கார ஓட்டி பார்க்கணுன்னு கண்டிப்பா ஆசையா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெவி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினோட ஸ்பீட் எவ்வளோ போட்டிருக்கான். 572 அகெயின் கியூபிக் இன்ச்சஸ். அதே மாடல்ல பக்கத்துல இன்னொரு ஷெவி இருந்தது. இந்த ஓனர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, "பக்கத்துல இருக்க கார விட இத பயங்கரமா பவர்ஃபுல்லா ஆக்கி வச்சிருக்கேன் நான் இத. கிட்டத்தட்ட டெய்லி யூஸ்க்கு நான் இந்த கார யூஸ் பண்ணிருக்கேன்" அப்படின்னாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒண்டிப்புலி ஆஸ்திரேலியன் பிராண்ட் ஒண்ணு ஹால்சன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நடந்து போனா ஒரு ட்ரக் ஒண்ணு நின்னுட்டு இருந்தது. ஆர்மி ட்ரக் மாரி. உங்களுக்கு இந்த கார் கலெக்ஷன்லாம் ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன மாரி இதோ பாருங்க. ஒரு ஃபயர்பேர்ட், போன்டியாக் ரொம்ப சூப்பரா இருக்கு லுக்கு. அது வந்து கெமாரோ வந்ததுலேருந்து ஷெவி வந்து அத வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ போன்டியாக் ஃபயர்பேர்ட் இனிமே கிடையாது. எல்லாமே கெமாரோ தான். கலர் கலரா கார பார்த்தது எனக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்ததுங்க. மறுபடியும் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.